வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜு சால்னா. இது பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இது தண்ணியாகவும் வைக்கலாம், கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம், திக்கு கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கணும் நைஸாக. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதோட முந்திரி ஒரு 10, கசகசா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு நம்ம அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். அது அந்த கிண்ணத்தில் ஒட்டியிருந்தாலும் தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிடுங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட பொரிகடலை சும்மா கையில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா முந்திரி போடுறதுனால பொரிகடலை கம்மியாக போடுறோம். இது திக்னஸ்க்கு போடுறோம். இப்போ நீங்கள் முந்திரி போடல, பொரிகடலை மட்டும்தான் போட போகிறேன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதோட 2 பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு போட்டுக்கிறோம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். போட்டு லேசாக வதக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை நீளமாக வேணாலும் அது நம்மளோட சாய்ஸ், கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இதில் சால்னாவில் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, காய்கறி எதுவும் கிடையாது, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறோம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் தக்காளி 2 போடுறோம். தக்காளி கொஞ்சம் சீப்பாக இருந்ததுன்னா 3 தக்காளி கூட நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் நம்ம. அது நான் ஸ்பூன் எனக்கு ரொம்ப சின்னது, அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வந்தால் 1 போட்டுக்கோங்க போதும். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நல்லா தக்காளி எல்லாம் மதங்கிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட போகிறோம். இதுக்கு புதினா கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். இந்த சால்னாக்கு புதினாவும் கொத்தமல்லியும் அப்போ அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். கண்டிப்பாக சால்னாக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம போடணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கையில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பூன் சின்னது, அதனால் மிளகாப்பொடியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போடுவேன். மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி தான் போடணும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தனியா பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. எனக்கு ஸ்பூன் சின்னதுனால கூட கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில்
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதலையே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போடணும். தண்ணி ஊற்றிக்கங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தண்ணியாக சால்னா வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கணும், இல்லை கெட்டியாக வேணும்னா பார்த்து அளவாக ஊற்றிக்கங்க. இப்போ இது எல்லாம் அந்த பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்தா தான் அந்த சால்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கங்க. இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். இது பரோட்டாக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்குறோம். அதில் தேங்காய் பேஸ்ட்டை கலந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவும் இதிலையே ஊற்றிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வேணுன்ற தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக வேணும்னா கம்மி தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை நிறைய தண்ணி கொஞ்சம் எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே ஊற்றி கலந்துக்கலாம். நான் கெட்டியாக வைக்க போகிறேன், அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். அது அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரணும், எல்லா உரமும் வந்துடணும். வந்துருச்சுன்னா சால்னா ரெடி. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சால்னா எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு. நான் எனக்கு திக்காக வேணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி நான் கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே சால்னா கலந்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்றா வரும். பாருங்கள், பரோட்டாக்கு நம்ம சால்னா ஊற்றி சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.